Students, நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 4.3ல கொஸ்டின் நம்பர் 3ல இருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 3ல இஸ் இட் பாசிபிள் டு டிசைன் எ ரெக்டாங்குலர் மேங்கோ க்ரோ whose length is twice its breadth அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிளோட லென்த் வந்து ட்வைஸ் த பிரெத்தாக இருக்க மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமா? அண்ட் இந்த ஏரியா வந்து 800 மீட்டர் ஸ்கொயராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து 800 மீட்டர் ஸ்கொயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிரெத்து, இது வந்து லென்த் வந்து ட்வைஸ் த பிரெத்தாக இருக்கிற மாதிரி அப்படின்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏரியா 800 வரணும். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஃபார்முலா L × B, இதோட வேல்யூ 800 கிடைக்கணும்னு கொஸ்டினில் மென்ஷன் ஆயிருக்கு. எல்லுக்கு பதிலாக கொஸ்டினில் 2Bன்னு கொடுத்துருக்காங்க. 2B மல்டிபிள் பை B is equal to 800. பியும் மல்டிபிள் பண்ணால் B ஸ்கொயர்ட் ஆகிடும். மல்டிபிள் இருக்கட்டும், அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகிருக்கும். ஸோ கேன்சல் பண்ணிடலாம். 400 கிடைக்குது. ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட் ஆகும். அப்போ B is equal to √400. 400 ரூட்லேருந்து வெளில எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 20ன்னு கிடைக்கும். ஏன்னா 20 சார் 400, ஒரு 20 வெளியில் வரும். ரூட்லேருந்து வெளில வர ஒரு நம்பருக்கு ப்ளஸ் மைனஸ்ன்னு ரெண்டு சிம்பிளுமே பாசிபிள். அதனால் B is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 அப்படின்னு போடணும். இப்போ நார்மலாக இப்போ இஸ் இட் பாசிபிள்னு கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்குமே நம்ம நேச்சரை தான் கண்டுபிடிச்சி அது வந்து கிரேட்டர் தென் 0 இருந்தால் தான் சம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து பெருசாக குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்ம் ஆகலை. டேரெக்டாக B வேல்யூ அப்ரோச் ஆகுது. அதனால் அப்படி கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் வந்து B வந்து cannot be நெகட்டிவில் எடுக்கவே முடியாது. ஏன்னா பிரெத்துன்றது ஒரு லென்த்தை தான் குறிக்குது. அது வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்க முடியாது, ஒரு நெகட்டிவாக இருக்க முடியாது. cannot be நெகட்டிவாக இருக்கிறதுனால பிரெத்து கண்டிப்பாக 20 மீட்டராக இருந்திருக்கும். ஸோ பிரெத்து கண்டுபிடிச்சாச்சு, லென்த்தையும் கண்டுபிடிச்சலாம். ஃபைண்ட் த லென்த் அண்ட் பிரெத்து தான் உங்களோட கொஸ்டின். லென்த் வந்து 2 டைம்ஸ் பின்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. 2 டைம்ஸ் பியோட வேல்யூ வந்து 20. அப்போ 2 × 20 மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 40 மீட்டர் அப்படின்னு கிடைக்கிது. அப்போ லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 40 மீட்டர், பிரெத்து வந்து 20 மீட்டர் அப்படின்றதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4ல் இஸ் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன் பாசிபிள், இஃப் ஸோ டிட்டர்மைன் தேர் ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The sum of ages of the two friends is 20 years. Sum of ages of the friends வந்து 20 years. அதாவது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட ஏஜ் இருக்குது, அதை ஆட் பண்ணால் 20 வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை தி ஏஜஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் வந்து X and Yன்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணால் நமக்கு 20 கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். 4 years ago ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் வந்து 48 இருந்தது. இது வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. 4 years agoக்கு முதல்ல இப்போ அவங்களோட ப்ரெசன்டேஜ் நம்ம X and Yன்னு எடுத்திருக்கோம். அப்போ 4 years ago அப்படின்னா அவங்களுக்கு இப்போத்தோட ஏஜ்லேருந்து 4 வயசு கம்மியாக இருந்திருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டோட ஏஜ் வந்து X-4 ஆகவும், ரெண்டாவது ஃப்ரெண்டோட ஏஜ் வந்து Y-4 ஆகவும் இருந்திருக்கும். கண்டிப்பாக அவங்களோட ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜ் அப்படின்னா அந்த ரெண்டு ஏஜையும் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 48 கிடைக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ ரெண்டு வேரியபிள் வச்சு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியாது நம்மளால். ஸோ முதல் ஈக்குவேஷனில் எக்ஸ் இல்லை நான் ஒய்யை கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், y is equal to ப்ளஸ் எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். அப்போ y is equal to 20 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஒய்க்கு பதிலாக இங்கே 20 மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். X-4 இருக்குது, மல்டிபிள் பை இந்த ஒய்க்கு பதிலாக 20 மைனஸ் எக்ஸ், இங்கே இருக்கிற -4 ஈக்குவல் டு 48 இப்படி கிடச்சிருக்கு. ஸோ அப்போ X-4 20ல் 4 மைனஸ் பண்ணால் 16 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். இப்போ மல்டிபிள் பண்ணுறதுக்கு முதல்ல எக்ஸை வச்சு 16 மல்டிபிள் பண்ணால் 16x, அடுத்து எக்ஸும் மல்டிபிள் பண்ணால் -x², அடுத்து 4ம் 16ம் மல்டிபிள் பண்ணால் -64, -4ம் எக்ஸும் மல்டிபிள் பண்ணால் +4xன்னு கிடைக்குது. +48 இந்த பக்கம் வந்தால் -48 ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் ஒரே ஒரு x² டேர்ம் தான் இருக்குது, அது அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸ் டேர்ம் வந்து இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. இது +16x +4x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் +20x கிடைக்கும். நம்பர்னு பார்த்தா இங்கே ஒரு -64, இங்கே ஒரு -48 இருக்குது. ஆட் பண்ணிடலாம். 12க்கு 2 பேலன்ஸ் 1 112ன்னு கிடைக்குது. ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணி மைனஸ் சைன் தான் போகணும், ஈக்குவல் டு 0. இது உங்களோட குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இது வந்து நிறைய நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் எல்லாத்துக்கும் நம்ம சிம்பிள் கூட மாற்றிக்க முடியும். ஸோ +x² -20x +112 ஈக்குவல் டு 0. ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா நிறைய நெகட்டிவாக இருந்ததுன்னா நம்ம சப்ஸ்டியூஷனில் மைனஸ்ன்னு வந்துட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக -1ஆல் மல்டிபிள் பண்ணுறதா அர்த்தம். இப்போ இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இந்த மைனஸ் மறுபடியும் ப்ளஸ் ஆகிடும். 0க்கு எந்த சிம்பிளும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கொஸ்டினில் இந்த சிச்சுவேஷன் பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்கல்ல, சிச்சுவேஷன் பாசிபிளான்னு கேட்டால் எடுத்தோன்னே ஃபேக்டரைஸ் பண்ண ட்ரை பண்ணாமல் அதுக்கு நேச்சர் கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ரியல் ரூட்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில்
A 1 B minus 20 C வந்து 112 B squared minus 4AC வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது greater than 0 வந்தாலும் இல்லை equal to 0 வந்தால் ரியல் ரூட்ஸ் இருக்கதா அர்த்தம். வேல்யூ நெகட்டிவ்ல வந்தால் நோ ரியல் ரூட்ஸ்னு சொல்லி இந்த சிச்சுவேஷன் நாட் பாசிபிள்னு சொல்லிடணும். இப்போ பிக்கு பதிலாக இங்கே 20 இருக்கதா மைனஸ் 20 இருக்குது. மைனஸ் 20 ஸ்கொயர் minus 4 multiple by A multiple by C இப்படி மல்டிபிள் பண்ணிக்கலாம். மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். 20 ஸ்கொயர் பண்ணால் 400. 4ஐயும் 112ஐயும் மல்டிபிள் பண்ணால் 448 கிடைக்குது. அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் 48ன்னு கிடச்சாச்சு. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4AC வேல்யூ வந்து ஒரு லெஸ் தென் 0 ஒரு சின்ன நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர் கிடச்சிருக்கிறதுனால நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதுக்கு வந்து ரியல் ரூட்ஸே கிடையாது. அப்போ இந்த சிச்சுவேஷன் நாட் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ சொல்யூஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், சிச்சுவேஷன் நாட் பாசிபிள்னு எழுதிருங்க. Is it possible to design a rectangular park of perimeter 80 meter and area 400 meter square? ஒரு ரெக்டாங்குலர் பார்க் பண்ணோம், பெரிமீட்டர் 80யும் ஏரியா 400 வர்ற மாதிரி ரெக்டாங்குலர் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் 2 × L + B, ஏரியா வந்து L × B. பெரிமீட்டர் 18 கொடுத்துருக்கிறதுனால பெரிமீட்டரோட ஃபார்முலாவை 80க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ 2 × L + B = 80. மல்டிபிள் இருக்கட்டும், அந்த பக்கம் போனால் டிவிஷனுக்கு போயிருக்கோம். அப்போ L + B = 80/2. இதை கேன்சல் பண்ணால் 40ன்னு எழுதிக்கலாம். அப்போ L + B = 40. L = +40 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் பின்னு எழுதிக்கோங்க. ஸோ L = 40 - B. ஸோ இப்போ ஏரியாவோட ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏரியாவோட வேல்யூ 400 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ L × B = 400 அப்படின்றது கிவன் லைன். இப்போ இந்த Lக்கு பதிலாக இந்த 40 - Bயை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 40 - B, இங்கே ஆல்ரெடி ஒரு B இருக்குல்ல, அந்த B இங்கே எழுதிக்கலாம். = 400. அந்த Bயை உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். 40B - B² = 400ன்னு இருக்குது. ஒன்று 400 இங்கே எடுத்துகிட்டு வரணும், இல்லை இந்த ரெண்டு டேர்ம் அங்கே எடுத்துகிட்டு போகணும். ஆனால் -B² இருக்கிறதால அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ -B² அங்கே போய் +B² ஆகிடுச்சு. +40B அந்த பக்கம் போச்சுன்னா -40B. இந்த பக்கம் ஆல்ரெடி ஒரு +400 தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எதுவுமே இருக்காது, 0. அந்த 0 நம்ம இங்கே கூட எழுதிக்கலாம். ஸோ இது வந்து இஸ் இட் பாசிபிளா அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக முதல்ல நேச்சரை நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ B² - 4AC வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதில் A வேல்யூ 1, B வேல்யூ -40, C வேல்யூ 400. அதான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். Bக்கு பதிலாக -40² -4 multiple by A multiple by C. 40 ஸ்கொயர் பண்ணால் 4 4s are 16, 2 0. மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிருக்கும். மைனஸ் இங்கேயும் 4 4s are 16, 00 இருக்குது. ஸோ 1600 1600 ரெண்டு தடவை வருது. அப்போ ஆன்சர் 0. அப்போது ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு ரியல் ரூட்ஸ் இருக்குது. இதை நான் B = எழுதியிருக்கேன். என்னன்னா இந்த ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் Bயில் இருக்கிறதுனால இங்கே எழுதியிருக்கோம். மற்றபடி ஈக்குவேஷனில் இருக்கிறதுல இதுதான் A வேல்யூ, இது உங்களோட B வேல்யூ, இது உங்களோட C வேல்யூ. சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். மைனஸ் Bக்கு பதிலாக இங்கே -14 கொடுத்துருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் x² இருக்க மாதிரி யோசிங்க. x² x நம்பர் இருக்கும் இல்லையா, x² கோஎஃபிஷியன்ட் தான் A, xோட கோஎஃபிஷியன்ட் தான் B, கான்ஸ்டன்ட் தான் எப்போவுமே C. ப்ளஸ் ஆர் மைனஸ் B² - 4AC வேல்யூ ஆல்ரெடி நம்ம இங்கே என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ √0 0 தான். டிவைடட் பை 2 × A வேல்யூ 1. மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இப்போ B = 40 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணால் Bயோட வேல்யூ 20ன்னு கிடைக்குது. Lோட வேல்யூ இங்கே கொஸ்டினில் Lோட வேல்யூ 40 - B நம்ம ஆல்ரெடி ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ L = 40 - Bன்னு எழுதிக்கலாம். இப்போ L = 40 - 20ன்னு கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணால் 20 தான். இப்போ 20ன்றது தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர் லென்த்துக்கு. ஸோ பிரெத்தும் 20 மீட்டர், லென்த்தும் 20 மீட்டர்னு கிடச்சாச்சு. ஸோ இஸ் இட் பாசிபிளான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இட் இஸ் பாசிபிள் டு டிசைன் த ரெக்டாங்குலர் பார்க் வித் லென்த் அண்ட் பிரெத் 20 மீட்டர். ஒரு ரெக்டாங்குலர் லென்த்தும் பிரெத்தும் சேமாக இருக்கிறதுனால நம்ம இதை ஆக்சுவலாக ஸ்கொயர் பார்க்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா ரெண்டு சைடும் ஈக்குவல்னா நம்ம அதை ரெக்டாங்கிள்னு சொல்ல மாட்டோம், ஸ்கொயர்னு சொல்லுவோம். நான் ஸ்கொயருன்றது டைப் ஆஃப் ரெக்டாங்கிள் தான். ஸோ அவங்க கேட்ட மாதிரி அந்த ரெக்டாங்குலர் பார்க்கை நம்மளால் டிசைட் பண்ண முடியும். லென்த்தும் பிரெத்தும் 20 மீட்டரில் அப்படின்னு சொல்லி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.